வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு உனக்கு இப்படி பொறையேறுது? நான் உன் பக்கத்துல இருக்கும்போது அப்படி வேற யார் உன்ன நினைப்பாங்க? பாட்டி, யாராவது நினைச்சதான் பொறையேறணுமா? முதல்ல எதனால பொறையேறுதுன்னு தெரிஞ்சுக்கோ. போதுமா? போதும். உடனே டாக்டர் மாதிரி விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடாத. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் யாராவது நினைக்காம பொறையேறாது. அதனால கண்டிப்பா உன்னை யாரோ நினைச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப டீப்பா நினைச்சிருக்காங்க. அதனாலதான் உனக்கு இப்படி மோசமா பொறையேறி இருக்கு. என்ன இவ்ளோ டீப்பா நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது ஆதியாதான் இருக்கணும். என்னடி யாரோ நினைச்சிருக்காங்கன்னு சொன்னதும் இவ்வளவு யோசிக்கிற? பின்ன ஏன் உன் முகம் பூரா அப்படியே பூ பூத்த மாதிரி பூரிப்பா இருக்கு? கொஞ்சம் சும்மா இரு பாட்டி. வர வர உன் முன்னால முகத்தை காட்டவே பயமா இருக்கு. சிரிச்சா பூ பூத்த மாதிரிங்கிற, சும்மா இருந்தா பூ வாடன மாதிரி இருக்குங்கிற. உன் முன்னால நான் எப்படிதான் ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. சரி சரி, அதுக்காக ஓவரா மூஞ்சிலேயே முறுக்கு புழியாத. உன்னை யாரு நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உன் ஃப்ரெண்டு மதியழகி இருக்காளே, அவதான் உன்னை நினைச்சிருப்பா. அட அட அட, என்ன ஒரு புத்திசாலித்தனம்! கண்டிப்பா அவ என்ன நினைச்சிருக்க மாட்டா. ஏன் அப்படி சொல்ற? அவதான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. அவ நினைக்காம வேற யாரு நினைச்சிருப்பா? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனா அவளுக்குன்னு மாப்பிள்ள வந்தாச்சு. இனிமே அவரை பத்தி தான் அவ நினைப்பா. உன்னோட லாஜிக் படி பார்த்தா அந்த ஆளுதான் பொறையேறி ஐசியூல அட்மிட் ஆக போறான். ஓ, நீ அப்படி சொல்றியா? ஆனா இது சரியில்லை மகிழ். எப்பவும் 2 பேரும் ஒன்னா போவீங்க, ஒன்னா வருவீங்க. 2 பேரும் ஒருத்தர் பிரியவே மாட்டீங்க. ஆனா இப்ப ஒன்ன விட்டுட்டு அவ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போறான்னா அவ என்ன ஃப்ரெண்டுன்னு கேக்குறேன். இது என்ன கேள்வி? அவ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணாம ஏன் கூடயே சுத்திட்டு இருப்பாளா? சரி சரி, அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாள்ல, அப்ப நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ. உடனே நான் உனக்கு ஒரு மாப்பிளைய பாக்குறேன். அவ கல்யாணத்தோட சேர்த்து உன் கல்யாணத்தையும் நடத்திடுவோம். என்னது? எனக்கு கல்யாணமா? என்ன அநியாயமா இருக்கு? சாப்பிடும் போது பொறை ஏறினது ஒரு குத்தமா? அதான் சாக்குன்னு மாப்பிள்ளை பாக்குற வரைக்கும் போயிட்டல்ல. பின்ன என்ன, உன் ஃப்ரெண்டு மாதிரி நீயும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? நானும் பேரம்பேத்திய பார்க்க வேண்டாமா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் இது சொல்ல ஆரம்பிச்சிரு. நீ பேரம்பேத்திய பார்க்கணும்னா அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேத்தி தானே. நான் வேற யாருக்கிட்ட பேரம்பேத்தி வேணும்னு கேட்க முடியும்? இங்க பாரு பாட்டி, இப்ப எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு பொண்ணு இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. என்ன அர்த்தம் அது? அவ மனசுல யாரோ ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம். இப்ப சொல்லு, உன் மனசுல யாரு இருக்கா? அவன் எங்க இருக்கான்? அவன் அட்ரஸ கொடு. நாளைக்கு அவன் வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கேக்குறேன். ஐயோ, என்ன இது வம்பா போச்சு? எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு உயிரை வாங்குறியே.
இதுக்கு மேல உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. என் ஆளை விடு. நில்லு. இங்க பாரு மகிழ், உன் ஃப்ரெண்டு மதிக்கு அவங்க அப்பா இருக்காரு. ஆனா உனக்கு அப்பா அம்மா எல்லாமே இந்த பாட்டி தானே.